ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரவித்ரணி. நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு 25 டேஸ் கிட்ட ஆக போகுது. ரீசன் என்னென்னா, Jan 2 எனக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆக்சிடெண்ட்னா கீழெல்லாம் விழலை, லைட்டாக நான் போயிட்டுருக்கும்போது காலில் அடிபட்டுடுச்சு. பைக்கில் போயிட்டுருக்கும்போது அதில் வந்து என்னோடய மிடில் ஃபிங்கர் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ரைட் சைட் லெக்கோட மிடில் ஃபிங்கர் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதால் ஒரு 2 வீக்ஸ் ஹாஸ்பிட்டல்லையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துமே ஹாஸ்பிட்டல் அண்டு நிறைய இஷ்யூஸ் இருக்கும்ல, காலில் அடிபட்டுருக்குனாலே அதெல்லாம் கொஞ்சம் டைம் போயிடுச்சு. அதெல்லாம் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ நேற்றும் முந்தின நாள் தான் கமெண்ட் செக் பண்ணும்போது பார்த்தேன். அதில் ஒருத்தர் கேட்டிருந்தார், எப்படி கேமரா வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறீங்க அண்டு ஃபோனை எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கேஜெட். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப் மூலமாக ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற ஒரு மவுண்ட் தான் இது. என்ன ரீசன்னா, சில பேர் வந்து அதை ஸ்டிக் பண்ணுவாங்க ஹெல்மெட்டோட, அப்புறம் அது ஹெல்மெட்டே வந்து எப்போயுமே அதை ஸ்டிக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு இது 1500 to 2000 தான் வருது. இப்போ ஜெஃப்னாவில் இருக்கீங்கன்னா ஜேடி மல்டி சென்டரில் வந்து வாங்க முடியும். ஸோ அதுக்குள்ளே மெயினாக இந்த ஸ்ட்ராப் வரும். இது நான் கேமராவுக்கு மவுண்ட் பண்ணியிருக்கப்படியாக அது எடுத்து வச்சுருக்கேன். அதை தவிர்த்து உள்ள இது ஃபோன் மவுண்ட்டுக்கானது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஹெல்மெட்டோட இதுக்கு எப்படி சொல்கிறது, க்ரிப் மாதிரி, ஹெல்மெட்டில் எதுவும் ஸ்க்ராச்சஸ் வராமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் மொத்தமாக கீழே கொட்டிடுறேன். அண்ட் இது அந்த மவுண்ட்ஸை வந்து டைட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும்தான் தேவை. இது வந்து கேமராவோடையே வந்துடும். பட் ஃபார் மொபைலுக்கு அவங்க இந்த இதில் தான் நீங்கள் மவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை எப்படி ஹெல்மெட்டில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். மோஸ்ட்லி ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் இருந்தால் மட்டும்தான் இதை போட முடியும். மோஸ்ட்லி இல்லை, கன்ஃபார்மாகவே ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் இருக்கணும், இல்லைனா இதை யூஸ் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் இப்போ இது டிஜே கேமராவோட வரது மவுண்ட்டு, மேக்னெட்டிக் மவுண்ட். ஓகே, இதை இங்கே வச்சிடலாம். ஸோ ஹெல்மெட் எடுத்துக்கிறேன். ஹெல்மெட் எடுத்தாச்சு. ஸோ இந்த பட்டி அங்கே வச்சுக்கிறேன். ஹெல்மெட்டில் வந்து இதை எப்படி மவுண்ட் பண்ணணுன்னா, ஃபேஸ் சைட்டில் வந்து இந்த மாதிரி வரும். இதுதான் ஹெல்மெட்டோட ஃபேஸ் அப்படின்னா அதில் வந்து இந்த ஆங்கிளில் ஃபிட் பண்ணணும். ஸோ அப்படி ஃபிட் பண்ணால் தான் வந்து உங்களோட பிஓவிலே வந்து வீடியோஸும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதை எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வைசர் ஓப்பன் பண்ணிடணும். சிலது வந்து ப்ரொஃபேஸ் மாதிரி இருக்கும், முன்பக்க அந்த ஃபேஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட்டு இது வந்து நான் அட்ஜஸ்டபிள். பூனை கத்தின்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே அந்த 2 கேபிளையும் உள்ளே வச்சுட்டு, அந்த ஸ்ட்ராப்பை உள்ளால் எடுத்திங்கன்னா அந்த 2 ஸ்ட்ராப்ஸையுமே லொக் பண்ணக்கூடிய மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. உள்ளால் வச்சு ஸ்ட்ராப்ஸை உள்ளே போட்டு நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்க ஸ்ட்ராப்ஸை நான் நார்மலாக என்ன பண்ணுவேன்னா, ஹெல்மெட்டோட அந்த சைட்டுக்குள்ளே தள்ளி விட்டுருவேன் எக்ஸ்ட்ராவாக இருக்க. ஸோ அது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட ஸ்ட்ராப்பையும் அதே தான் தள்ளி விட்டேன்னா ஓவரால் லுக் பார்க்க இப்படி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் தான் வந்து கரெக்டாக மவுண்ட் பண்ணணும். இது கொஞ்சம் சுதப்பலாக இருக்குது. பட் ஒழுங்காக டைப் பண்ணலைன்னா ஃபோனோ கேமராவோ நாசம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணணும். நல்லாவே டைட் பண்ணதுக்கப்புறம் நான் மைக்குக்கு என்ன பண்ணுவேன்னா, டிஜேயோட மினி தான் வச்சுருக்கேன். ஒரு மைக்கில் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொன்று உள்ளே இருக்கும். இந்த மைக்கை என்ன பண்ணுவேன்டா, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்தோடனே ஒன்றாயிரும். இதை நான் கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணிப்பேன். கனெக்ட் பண்ணிட்டு இந்த உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்ட்ராப்பில் வந்து அப்படியே இந்த கிளிப்பு இருக்கும். இந்த கிளிப்பை அப்படியே ஸ்ட்ராப்பில் கனெக்ட் பண்ணி விட்ருவேன். ஸோ அதுலேருந்து நான் பேசுகிறது ஆடியோ வந்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் ஃபோனில் எப்படி மவுண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை டைட் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிக்கர் அவங்க எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, மோஸ்ட்லி இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஐடியா இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இந்த 2 சைட்லையும், இதுக்கும் இந்த சைட்லையும் வந்து இதை ஒட்டிடுங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து ஃபோனை டேமேஜ் பண்ணும். அண்ட் இன்னொரு மேட்ரு என்னென்னா, ஃபோனோட பவர் பட்டன் லொக்கேஷன் இப்போ என்னோடது இங்கே இருக்குது. ஆனால் இது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டைப் பண்ணுறபடியாக அவ்வளோவா ப்ரெஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. சில ஃபோன்ஸில் வந்து பட்டன் வந்து எலிவேட் ஐவலில் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி மொபைல்ஸ்னால் ரெக்கார்டிங் கொஞ்சம் கஷ்டம்தான், அதையும் பார்த்துக்கணும். ஸோ இப்படி மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை என்ன பண்ணணுன்னா, இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஹோல் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒரு ஹோல் இருக்குது. இப்போ இது எப்படி மவுண்ட் ஆகும்னா, அந்த ஹோல் வந்து நார்மலாக கஷ்டம் மவுண்ட் பண்ணுறது. பட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேவையான எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே கொடுத்துருக்க ஐட்டம்ஸை வச்சு ஃபஸ்ட்டு இந்த மவுண்ட் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இப்படி நார்மலாக இப்படி வச்சோடனே வந்து உள்ளே போயிடும். ஸோ அதை டைட் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை உள்ளே வச்சுட்டு கையால் சுற்ற முடியல, டைட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ உள்ளே போகிற மாதிரி ஒரு என்னென்னு சொல்கிறது, இதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு கேஜெட் மாதிரி கொடுத்துருக்காங்க சின்னனா. ஸோ அதை ஸ்க்ரூ மேலே இப்படி வச்சுட்டு இதை நாங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிட்டே போகும். சுற்றுது. ஆக்சுவலாக அதுக்கு இடையில் ஏதோ ஒரு சம்திங் வாசர் மாதிரி ஏதாவது வைக்கணும், ஏன்னா இது சுற்றுது. இதுக்கிடையில் வாசர் மாதிரி இதை வச்சு டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, சப்போஸ் நீங்கள் இப்போ இந்த மாதிரி மவுண்டில் வைக்கிறீங்க அப்படின்னா ஓகே, இப்போ இந்த மாதிரி வச்சா இதை வந்து ஹொரிசாண்டலாக எடுத்துக்கலாம். அதே இது எனக்கு வேர்ட்டிக்கலாக வேணும்னா நீங்கள் இப்படி டில் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் அந்த மவுண்ட். ஸோ வேர்ட்டிக்கலாகவும் எடுத்துக்கலாம், ஹொரிசாண்டலாகவும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை ஃபிட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இதை ஃபிட் பண்ணால் இது கலட்டுறது அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக இதில் ஒரு ஹோல் இருக்கும், அதை நீங்கள் ரெண்டையும் கரெக்டாக அலைன் பண்ணிட்டு இந்த சரியான தெரில கரெக்டாக இதுக்குள்ளே இருக்க அந்த கேப்புக்குள்ளே பர்ஃபெக்டாக அது வரணும். வந்ததுக்கப்புறம் இந்த ஃபோக்கஸ் ஆகுது, இந்த ஹோலுக்குள்ளே ஸ்க்ரூவை அனுப்பணும். வெயிட் பண்ணுங்க, வர கரெக்டாக அலைன் ஆகலை. ஓகே, கரெக்டாக அலைன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்க்ரூவை வந்து உள்ளே வச்சு ஃபிட் பண்ணலாம். ரொம்ப டைட் வச்சுக்காதீங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வாட்டியும். ஓகே, ஸோ இவ்வளோ இப்படி டைட் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டில்ட் பண்ணிக்கலாம் மேலேயும் கீழேயும், அண்ட் ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டேட் வந்து என்ன இஷ்யூன்னா, நான் இந்த வாசர் எதுவும் வைக்கல. நீங்கள் வாசர் வச்சு பண்ணால் தான் இப்படி ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் அது வாசர் வச்சிங்கன்னா கரெக்டாகிடும். வாசர்னால் இப்போ இதில் இவங்க கொடுத்து நான் மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரில, இந்த மாதிரி ஒரு சின்ன ரப்பர் உண்டு, அந்த ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடத்துக்கிட்ட வைக்கணும். அப்போ தான் அந்த நட்டு கரெக்டாக டைட் பண்ணும். இதுக்கு மேலேயும் டைட் பண்ணலாம், பட் நான் டைட் பண்ண விரும்பல. ஸோ இப்போ ஃபோன் அந்த ஸ்டிக்கர் ஒட்டணும் ஃபோன், அப்போ தான் இது ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சாம்பிள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆங்கிளில் வச்சு ஒரு மாதிரி, இந்த ஆங்கிள் கொஞ்சம் டில் பண்ணி ஒரு மாதிரி, இன்னும் கொஞ்சம் டில் பண்ணி, அதாவது அந்த ஹெல்மெட் நீங்கள் போடும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஹெல்மெட் இப்படி வந்துடும். ஸோ இப்படி வரும்போது உங்களுக்கு வீடியோ எந்த மாதிரி வேணுன்றது நீங்கள் தான் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில ஃபோன்ஸோட ஸ்க்ரீன்ஸை வந்து நீங்கள் இன்னொரு ஃபோனில் ஷேர் பண்ண முடியும். இப்போ ஆண்ட்ராய்ட்லலாம் மோஸ்ட்லி ஷேர் பண்ண முடியும். உங்கள்கிட்ட செகண்டரியாக ஒரு ஃபோன் இருக்குன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்மார்ட் வாட்சஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயுமே அது ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்குது S24 Ultra, இது அதோட வாட்ச் 7. அண்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்றது காட்டும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதை இன்னொரு வே என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆங்கிளில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு கடைசியாக எடுத்து எந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு ஓகேன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு மைக்ரோஃபோன். இப்போ என்கிட்ட மைக்ரோஃபோன்ஸ் எதுவும் இல்லை. இப்போ வர மொபைலில் 3.5mm ஜாக் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு அடாப்டர் வாங்குற மாதிரி இருக்கும். டைப் சி இருக்குன்னா டைப் சி வாங்கி அதோட அடாப்டர் டைப் சி டு 3.5mm ஜாக் அடாப்டர் வாங்கி அதிலேருந்து ஒரு மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ப்ளூடூத் மொபைல் போகிற வரைக்கும் ப்ளூடூத் இல்லாமல் போயிருங்க. ஏன்னா ப்ளூடூத் வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது. அதோடையோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இப்போ டெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு அது ஸ்டேபிளாகவும் இல்லை,
அண்ட் நான் மொபைலை வச்சு டெஸ்ட் பண்ண இது லைக் ரைடப்போ மொபைல் யூஸ் பண்ணவும் விரும்பலை. நம்ம ஊர் ரோட்டுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சர், ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதான். பட் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் கரெக்டாக சேஃப்டியாக இருந்தீங்கன்னா சரி. எனக்கு நான் சில ஐடியா சொல்லுவேன். மொபைலில் வந்து கேமராவை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா க்ரிப்புக்கு இந்த சைட் வெயிட் பண்ணி அதை கழட்டிடுறேன். இந்த சைட் இந்த இடத்துலையும் க்ரிப்புக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, டிஃபால்ட்டாக அது கூடயே வருது. அந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அதே டைம் பேக் சைட்டில் வந்து ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, டபுள் சைட் டேப் மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்டிக் ஆகக்கூடிய பொருள் ஏதாவது வச்சிங்கன்னா எவ்வளோ ஒரு இம்பேக்ட் இருந்தாலும் மொபைல் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி, விழவே விழாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் இல்லாமல் ஆக்ஷன் கேமரா எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா ரொம்பவே ஈஸி. ஆக்ஷன் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே நிறையவே ஆக்ஷன் கேமரா இருக்குது. நான் யூஸ் பண்ணேன்னா கோப்ரோ தெரியும், அண்ட் அது போக DJI ஆக்ஷன் ப்ரோ, இது ரெண்டா தெரியும். இப்போ ஆக்ஷன் ப்ரோ கோப்ரோ எது எடுத்துட்டாலும் இந்த மாதிரி மவுண்ட் கொடுப்பாங்க. இந்த மவுண்ட் வந்து நான் இது ஸ்டிக்கில் மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ கலட்டி வச்சனே இங்கே இருக்குது. இந்த மவுண்ட்டை வந்து ரொம்பவே ஈஸி. இதில் அந்த 2 கேப் இருக்கா, இங்கேயும் வந்து 2 கேப் இருக்கும். அதோட கரெக்டாக அலைன் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் நல்லாவே தெரியும். அதுக்கு இந்த ஸ்க்ரூவை உள்ளே வச்சு அப்படியே டைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ரிப்பாக இருக்கும். ஸோ இதுலேயுமே நீங்கள் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் கேமராஸுக்கு மோஸ்ட்லி சாஃப்ட்வேர்ஸ் இது ஆப்ஸ் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு மொபைலில் லைவ் வியூ பார்த்துக்க முடியும். ஸோ அதால் அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ DJIக்கு DJI மீமோ ஒன்று இருக்கும், கோப்ரோக்கு கோப்ரோனே இருக்கும் ஒன்று, இன்ஸ்டாவோட ஒன்று இருக்குது, அதோட பேர் எனக்கு தெரில, ஆனால் அதுக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒன்று இப்போ DJIன்னா கொஞ்சம் இந்த மைக் மினி வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷன். அண்ட் எந்த ஒரு லேட்டன்சியுமே நான் ஃபீல் பண்ணல. ஒரு ப்ளூடூத் டிவைஸ் வந்து எப்படி 2 கனெக்ட் ஆகுதுன்னு தெரில, ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகுது வித்தவுட் ரிசீவர். இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகலை. இதுக்குள்ளே இப்போ நான் மொபைலில் வந்து ரிசீவர் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் மைக்ரோஃபோனை. இதான் அந்த ரிசீவர். இதுக்குள்ளே இருக்க அதே டெக்னாலஜியை கேமராக்குள்ளேயும் வச்சுருக்காங்க, நான் ப்ளூடூத்தில். இது வந்து ப்ளூடூத் கிடையாது, வயர்லெஸ் மூலமாக தான் கனெக்ட் ஆகுது, ஆனால் ப்ளூடூத் கிடையாது. அது இதுக்கு என்ன ஒரு ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறாங்களோ சேம் ஃப்ரீக்வன்சி இந்த கேமராக்குள்ளேயுமே கனெக்ட் ஆகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மெத்தடில் தான் இதுக்குள்ளே கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நார்மலாக இந்த கேமராவோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணுற இந்த இந்த சைட் வராது, இது பேட்டரி போடுறது. இதை கலட்டுறது கொஞ்சம் கஷ்டம், பட் ஐ வில் ட்ரை. ஓகே, இந்த போர்ட்டில் இருந்து நீங்கள் ஆடியோ இன்புட் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு ஆடியோ கன்வெர்ட்டர் ஒன்று வாங்கணும் 3.5 mm. அது போக ஒரு மைக்கும் வாங்கணும் எக்ஸ்டர்னலாக. ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா சிம்பிள், அதோட வயர் எடுத்து இந்த மாதிரி எதுக்குள்ளையாவது உள்ளே எடுத்துட்டிங்கன்னா சேம் அதே ஸ்பாட்லேயே நீங்கள் அந்த ஸ்ட்ராப்லேயே வந்து அதை மவுண்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான், இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, இப்போ என்னோடது வந்து 256 GB ஸ்டோரேஜ், அதை விட ஒரு 40 GB இன்டர்னலாக இருக்குது இதுக்குள்ளே. ஆனால் நான் அந்த 40ல் எதுவும் ரெக்கார்ட் பண்ணதில்லை. 256ன்றப்ப ஆல்மோஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுற ரெசல்யூஷனுக்கு 2Kல வந்து 6 ஹவர்ஸுக்கு மேலே ரெக்கார்ட் ஆகும். 1080pனா 8 ஹவர்ஸுக்கு மேலேயே ரெக்கார்ட் பண்ண முடியும். பேட்ரி இன்னொரு மேட்டர் இருக்குது. இதோட பேக்கப் வந்து கண்டினியூஸ் ரெக்கார்டிங்கில் 1 hour 40 minutesக்கு மேலே ரெக்கார்ட் ஆகாது, ஆஃப் ஆயிரும். இதுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, கோப்ரோனா ஹீட்டிங் இஷ்யூவும் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். அண்ட் இது அட்வென்ச்சர் கிட்டாக வாங்கினா இப்படி ஒரு பேட்டரி கேஸ் கொடுப்பாங்க. இதுக்குள்ளே 3 பேட்டரி இருக்கும். ஸோ என்னால் கண்டினியூஸாக 3 பேட்டரி இருக்கும். ஸோ என்னால் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்ட் 7 hours பக்கம் ரெக்கார்ட் பண்ண முடியும். அவ்வளோ தூரத்துக்கு ஸ்டோரேஜும் இருக்குது, பேட்டரியும் இருக்குது. அந்த இப்போ எக்ஸ்டர்னலாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பேட்டரி வச்சுருக்கிறது பெட்டர் ஆப்ஷன். இப்போ மொபைலில் இருந்தால் கூட பவர் பேங்க் ஏதாவது வச்சுக்கோங்க. இல்லாட்டி இப்போ என்னோடய என்எஸ்சில் வந்து இருக்க மாதிரியே எல்லா பைக்லேயும் இப்போ மோஸ்ட்லி சார்ஜிங் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு தெரியல. ஒரு பவர் பேங்க் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி போகிறது. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற ஏரியாஸில் வந்து மொபைலை சார்ஜ் போட்டுக்க முடியும். ஸோ அவ்வளோதான்.
இந்த வீடியோ நான் இப்போ எடிட் பண்ணிட்டு இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். இன்னும் 2 வீடியோ எடிட் பண்ணணும். வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூஸாக வரும். நான் ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னுமே ஒரு 2 வீக்ஸ் ஆகும். ரெக்கவர் ஆகி முடியத்தான் ஏதாவது ரைட் வீடியோ. நான் ஆக்சுவலாக கிளிநொச்சி போகிறதா இருந்தேன் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு பட் அதுக்கான சான்ஸ் கிடைக்கல. பார்ப்போம். நான் ரெக்கவர் ஆனதுமே அந்த வீடியோ ஒன்று எடுத்து போட்டுறேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.